குருவாக இருக்கக்கூடிய நாம் இதுக்கு ஒரு பாதை காட்டக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த பொறுப்புல மீத 3 பேர் பணி செய்கிறாங்க. ஆனா இதனுடைய அடிநாதம் மக்களை காக்க, மக்களையே பணி செய்ய வைப்பதுதான் நம்முடைய நோக்கம். இங்கு மக்களுக்காக கொடுக்கப்படும் உணவுகள், பிற செலவினங்கள் அனைத்தும் மக்களே கொடுக்கிறார்கள். இதில் தனிப்பட்ட முறையில யாருடைய தலையிடுதலோ, யாருடைய ஆலோசனை பெறுவதோ, வழிகாட்டுவதோ இல்லை. இதை யாரும் தனிப்பட்ட முறையிலே சொந்தம் கொண்டாடுவதும் இல்லை. இது ஒரு அறக்கட்டளை மட்டுமல்ல, இது மக்களால் இயக்கப்படுகின்ற மக்கள் துவம் கொண்ட பிரதிநிதிகளால் ஒரு தன்னெழுச்சியான ஒரு அரசாட்சி. இது நாளை நிறைய அறக்கட்டளைகளுக்கும் ஒரு அரசாங்கத்திற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்படும். இதுல என்ன அப்படி விசேஷம்னா, ஆச்சரியம் என்னும் சொல்லலாம், அதிசயம் என்னும் சொல்லலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளவு அன்னதானத்துக்கு தேவையோ அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் அந்த தொகை மட்டும் சேர்ந்துவிடும். கொடுப்பவர்களில் பாதி பேர் இந்த அறக்கட்டளைக்கு பெரிய தொடர்பு இல்லாதவர்கள். ஏதோ ஒரு சூழலில் அவர்களால் பல ஜீவன்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த அறக்கட்டளை செயல்படுகிறது. வெளிப்படையாக இதை இன்னும் சிறிது நாட்களில் இன்னும் தெளிவாக வெளியிட வேண்டும் என்று கருதுகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் மாதந்தோறும் உங்கள் பெயரை, முகவரியை வெளியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிரபஞ்சத்தின் தாரக மந்திரம் இது என்னுடையதும் அல்ல, இது உன்னுடையதும் அல்ல. தியானம் செய்யும் மாணவர்கள் இதில் வேலை செய்யக்கூடாது என்பதற்காக 30 நபர்களை பணியில் நாம் அமர்த்தி இருக்கிறோம். அவர்களுக்கு மாத சம்பளம் 2 பிரிவாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒன்று 15ஆம் தேதி, மற்றொன்று 1ஆம் தேதி. இதுல மாஸ்டர் 2 பேர், சமையல் கூடத்தில் வேலை செய்பவர்கள் 6 பேர், உணவு கூடத்தில் வேலை செய்பவர்கள் 10 பேர், வாட்ச்மேன் 3 பேர், தோட்டத்தை பராமரிக்க 1 நபர். இவர்களுக்கு சம்பளமாக மொத்தம் 4,96,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுகிறது. தற்காலிகத்துக்கு 9 மாணவர்கள் காய்கறி, ஸ்டோர் ரூம், சமையல் கூடம் நிர்வாகம், உணவு கூடம் நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவர்களுக்கும் விடுதலை அளிக்கப்படும். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, எல்லா ஆசிரமங்களிலும் நூற்றுக்கணக்கான வாலண்டியர்கள் தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆசிரமம் ஒரு சங்கமாக, ஒரு மடமாக, ஒரு கோயிலாக மாறி போகிறது. வீட்டிலிருந்து விடுபட்டு வந்தவன் இங்கு 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டு, இங்கே பணி செய்து கொண்டு, இங்கேயே தங்கி ஆசிரம கைதியாக மாறி போகிறான். இது போல ஒரு சூழல் உருவாகக்கூடாது. அதற்காகத்தான் வேலைக்கு ஆட்கள் அமர்த்தப்பட்டிருக்காங்க. இதனுடைய நோக்கம் இன்னைக்கு சிறியதா தெரியலாம், நாளை வரலாறா தெரியும். விரைவில் அறக்கட்டளை பொறுப்பில் இருக்கும் 3 பேருக்கும் விடுதலை அளிப்போம். என்னன்னு கேட்டா, நானே இதிலிருந்து விடுதலை ஆகித்தான் நிற்கிறேன். வெட்டவெளி இருப்பிடம் உங்களுடையதான்னு யாராவது என்னிடம் கேட்டா, அது யாருடையதுன்னு நானே திருப்பி கேட்பேன். மீண்டும் சொல்வதுதான், இது என்னுடையதும் அல்ல, இது உன்னுடையதும் அல்ல. புரியாத சில மக்கள் நமக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு, உங்கள் ஆசிரமத்தில் தங்கலாமா என்று கேட்கிறார்கள். விடுதலை அளிக்க வந்த என்னை ஜெயில் வார்டனாக வேலை செய்ய வைக்க தயாராகிறார்கள். இங்கு கைதிகள் தேவையில்லை. விடுதலை, விடுதலை, விடுதலை. மக்களே, மக்களுக்கு உணவு அளியுங்கள். இதற்கு உணவளிக்க முடியாத பொழுது மக்களே, இதுக்கு மூடு விழா நடத்தி விடுங்கள். இதை உங்கள் கையிலேயே விட்டுவிட்டேன். எல்லாம் வெட்டவெளி, பிரபஞ்சம். நான் வாழ்ந்த இடம் தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடையில் நேமம் என்ற காவேரி கரையில் உள்ள ஊர். அங்கு என்னுடைய குடும்பம் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தால் ஒரு வீடு அமைத்து தருவதற்கு எனக்குள் ஒரு உள்ளுணர்வு தோன்றியது. அதுக்கு தேவையானதை என்னுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய வெகு சிலரை, 13 பேர்களை பயன்படுத்தி இருக்கிறோம். அதுல வெளிநாட்டை சார்ந்தவர்கள் 5 பேர், உள்நாட்டை சார்ந்தவர்கள் 8 பேர். கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை அதுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை 36,40,000 ரூபாய். இன்னும் சில பணிகள் இருக்குது அந்த வீட்டுக்கு. மேலும் 10 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மீதி வேலை முடித்து மாசி மகத்தன்று மார்ச் 3, 2026 என் குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் இது ஒப்படைக்கப்படும். என் மாணவர்களால். இதற்கும் எமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுவும் வெட்டவெளியால் நிகழ்த்தப்படுகிற ஒரு செயல்தான். என் பூர்வீக ஊரில் என் தந்தையாருடைய இடத்துல ஒரு சிறு இடம் இருக்குது. அது என் தந்தையாருடைய சொத்து, காலி இடம். தனிப்பட்ட முறையில் எனக்கு வேறு எந்த சொத்தும் இல்லை. 2 ஆண்டுகளுக்கு மேல் இந்த தியானத்தை பேசுறேன், மக்களோடு பயணிக்கிறேன். எனக்கு சொந்தமா காரோ இல்லை, வீடோ இல்லை, பைக்கோ இல்லை.
சைக்கிளோ இல்ல, என்னுடைய வங்கி கணக்கையும் க்ளோஸ் பண்ணி விடலாம் என்று நினைச்சேன். என்னுடைய அடையாள அட்டைகளையும் உதறி தள்ளிவிடலாம் என்று நினைத்தேன். அது முடியவில்லை. அதுக்கு காரணம் இந்த பாஸ்போர்ட், விசா, வெளிநாட்டு பயணத்திற்கு மட்டுமே மக்களிடமிருந்து எதையும் பெற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமோ என்னுடைய சிந்தனையோ அல்ல. எதுவும் இல்லாமல் இந்த உலகில் பயணிக்க முடியும் என்பதற்கு பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டுகிறது. காலார பிரபஞ்சத்தின் மீது நடந்து செல்கிறேன். நான் இங்கு தற்காலிகத்துக்கு வாடகைக்கு சில அறைகளில் தங்குவது, வாடகைக்கு சில கார்களில் போவது, இதெல்லாம் பிரபஞ்சத்துடைய அனுமதியோடு, பிரபஞ்சம் விரைந்து சில வேலைகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு இடப்பட்ட கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நான் பயணிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் வளர்ந்த இடத்தில் வீடு கட்டுவது, நான் என் மாணவர்களை முன்னிறுத்தியது எனக்கு விருப்பமல்ல. ஒரு பொழுதும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பிரபஞ்சம் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது அதனுடைய வழிகாட்டுதலாக இருக்கு. என்றும் சரி, என்றென்றும் சரி, நான் ஒன்றுமில்லாதவன் தான். இந்த வார்த்தையை ஆழமாக நான் பயன்படுத்துகிறேன். பிரபஞ்சம் என்னை காப்பாற்றும் என்றும், பிரபஞ்சம் இதுக்கு உயிர் கொடுக்கும் என்றும் தான் பயன்படுத்துகிறேன். இதுதான் என்னுடைய சொத்து பத்திரம். சொத்தே இல்லாதவனுக்கு எல்லாம் வெட்ட வெளி